அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மதுரையிலே சித்திரை திருவிழா, ஆற்றில் அழகர் இறங்கிய நாள், மறக்க முடியாத நாள். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தில் தான் இந்தியாவின் உண்மையான விண்வெளி ஆராய்ச்சி திட்டம் தொடங்கியது. ஏவுகணை, செயற்கைக்கோள் ஏவுகலம், சவுண்டிங் ராக்கெட், இந்த மூன்றுக்குமே இடையே சிறு சிறு வேறுபாடுகள் உள்ளன. உண்மையில் ராக்கெட்டிலேயே 3 வகைகள் உண்டு. ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட் திட்டம்தான் இந்தியாவிலே சவுண்டிங் ராக்கெட்டுகளை தயாரிப்பதற்கு, அதற்கு தொடர்பான பிற ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கும் வழிவகுத்தது. இந்த திட்டத்தின்படி நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள் உருவாகி நிறைய படிப்பினை தந்தன. பல்வேறு சோதனைகளுக்கு பயன்படும் 100 கிலோ எடை கொண்ட சாதனங்களை பூமியிலிருந்து 350 கிலோமீட்டர் உயரத்திற்கு எடுத்து சென்றது. இந்த திட்டம்தான் இந்தியாவிலே சவுண்டிங் ராக்கெட்டுகளை தயாரிக்கவும், அதற்கான எரிபொருளை தயாரிக்கவும் தேவையான தொழில்நுட்பத்தை தந்தது. இன்னொரு பக்கம் வெளிநாடுகளில் ராக்கெட் தொழில்நுட்பம் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. பிரதமர் ஜவஹர்லால் நேருவினுடைய தொழில்நுட்ப நெடுநோக்கு சிந்தனையின் பலனாக இந்தியாவில் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு மறுபிறவி கிடைத்தது. இந்த இந்திய கனவை நனவாக்கி காட்டும் சவாலை பேராசிரியர் சாராபாய் ஏற்றுக்கொண்டார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் அவரை பற்றி டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம்.